வணக்கம் நேர்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாவப்பழத்த பத்தி தான் பார்க்க போறோம். நாவப்பழத்தில வந்து ஃபர்ஸ்ட்டா பார்க்கறது வந்து சர்க்கரை நோய வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நாவப்பழம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதில வந்து ஜம்போலைன், ஜம்போசின் பொருள் இருக்கிறதுனால வந்து ரத்தத்தில வந்து சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்துது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, செரிமான பிரச்சனையும் தீர்த்து வைக்குது. ஏன்னா, அதில வந்து நார்ச்சத்து வந்து அதிகமா இருக்கு நாவப்பழத்தில. அதனால வந்து மலச்சிக்கலுக்கும் பிரச்சனை வந்து சரி செய்யுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரத்த அழுத்தம். ரத்த அழுத்தம் வந்து அதையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு வந்து நாவப்பழம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு அடுத்தது ரத்த சோகைக்கும் தீர்வு காணுது. அதில வந்து இரும்பு சத்து வந்து அதிகமா இருக்கிறன்றதுனால. சிறுநீரக கற்கள் கரைக்கிறதுக்கும் நாவப்பழம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாரி ஸ்கின்னுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. முகப்பொலிவாகட்டும், முகப்பரு இது மாரி பிரச்சனைய தடுக்கிறதுக்கும் நாவப்பழம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி வந்து நாவப்பழத்தில வந்து அதிகமா இருக்குது. அதனால இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்க உதவுது. அதனால நாவப்பழம் நெறைய சாப்பிடுங்க. இந்த சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.